ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரசோதயா. இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, கெட்டவனுக்கு 1000 பேர் துணை இருப்பாங்க, ஆனா நல்லவனுக்கு ஆண்டவன் மட்டுமே துணை. அப்படிப்பட்ட ஆண்டவன் இந்த 2026 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் முதல் கண்டம் வரை உங்களை காப்பாற்ற போறார். ஒரே தெய்வம், ஒரே வழிபாடு. உங்களுடைய வாழ்க்கையையும் வருமானத்தையும் இரண்டாக மாற்றி கொடுக்க போகின்ற அந்த தெய்வம் இது. எல்லாமே கடவுள் என்றாலும் படிப்புக்கு எப்படி சரஸ்வதி, பணத்துக்கு எப்படி லட்சுமி தேவி எப்படின்னு இருக்கிறாங்களோ அதே போலதான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சில குறிப்பிட்ட வருடங்கள்ல யோக தெய்வமாக அமையும். அப்படிப்பட்ட யோக தெய்வம் இந்த 2026 உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு யார் அப்படின்றதான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் தவறாம சொல்லி வச்சுங்க. உனக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராயமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசி 2026 வருஷத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற சனி பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது 4ஆம் வீட்டுல மீன ராசியில இருந்து கொண்டு உங்களை 10ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தடை, ஏதோ ஒரு பயம், ஒரு அச்சம் அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். சில பேர் சில நிமிடத்துல உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்தினா போதும், சில உதவிகள், சின்ன உதவிகள் பண்ணா போதும், நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிருவீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த சில பேர் தெய்வமாக உங்களுக்கு வரப்போகிறார்கள். ஆமாங்க, அந்த சில பேர் தெய்வம் போல் வந்து உதவி செஞ்சு உங்களை கரை சேர்க்க போகிறார்கள். பல பிரச்சனைகள் உங்களை காப்பாற்ற போறாங்க. அதுக்கு தெய்வத்தினுடைய உறுதுணை கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. முதல்ல இந்த 2026 எந்தெந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும், எந்தெந்த விஷயத்துல யோகங்கள் வரும், அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. இந்த 4ல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால வீடு, மனை, கார், வண்டி, வாகனம், படிப்பு, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு, இதுல ஒரு பிரச்சனைகள், இதுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத இடமாற்றம், தேவையில்லாத அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். தேவையில்லாத வதந்திகள், பொய்யான ஒரு வதந்தி, பொய்யான ஒரு புரளி, பொய்யான தகவல்களை, உங்களை பத்தின விஷயங்களை ஒரு நெகட்டிவா பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. மேலும் மிக முக்கியமாக குரு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான மிதுனத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குருவினுடைய பார்வை உங்களுடைய தனுசு ராசிக்கு கிடைக்கிறதுனால இந்த 2026 நிச்சயம் 1000 பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் நல்லது பண்றதுக்கு, உதவி செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க. அதுக்கு தெய்வம் துணையா இருக்கும். மேற்கொண்டு தங்கம், குறிப்பிட்டு உங்களுடைய தாய் வழி உறவுகள் மற்றும் உங்களுடைய படிப்பு, இந்த 3 தாங்க இந்த 2026 உங்களை காப்பாற்ற போகுது. ஸோ அதை கைவிட்டுறாதீங்க, அந்த தொடர்பை விட்டுறாதீங்க. மேற்கொண்டு 9ல் இருக்கக்கூடிய கேது பகவான், அதாவது சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பயந்து இருக்கிறதுனால பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய பழக்க வழக்கமா வச்சிருக்கக்கூடியவங்க, இவங்க நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்கன்னு நீங்க யாரை பிலீவ் பண்ணி நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம். அப்போ பெரிய பணக்காரராக, பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க, பெரிய அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க அல்லது உங்களுடைய முதலாளிகளை, இவங்களை நம்பி சில காரியங்களை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி பேக்கப்புக்கு, அதாவது அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முன் எச்சரிக்கையோடு நீங்க இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ இதை தவறாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2026 வருடத்துல தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு கடனாகட்டும், ஏவல், பில்லி, சூனியம், சீவனை, வசியம் சம்பந்தமான கண்ட சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், நேரடியாகவும் மறைமுகம் யார் என்ன பண்ணாலும் சரி, உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட தெய்வமாக, ஒரு யோக தெய்வமாக இருக்கக்கூடியது ஆஞ்சநேயர். இந்த 2026 வருடத்துல 5ஆம் வீடு, அதாவது உங்களுடைய 5ஆம் வீடு தான் தெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வங்களை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட 5ஆம் வீடு தனுசு ராசிக்கு எது அப்படின்னு பார்த்தா மேஷம். அதற்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் வீடான மகரத்தில் இப்பொழுது உச்சமாக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பேர்ச்சி அடைஞ்சு ராகுவோடு சேர்ந்து இணைந்து அமர்வார். எப்படியாக இருந்தாலும் இந்த செவ்வாய், மேலும் 9ஆம் வீடு மிக முக்கியம். இந்த 9ஆம் வீட்டுல கேதுவன் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ உடல் வேற தலை வேறாக மாறி இருக்கக்கூடிய தெய்வம் குறிப்பிட்டு ஆஞ்சநேயர். தனித்துவமாக இருக்கக்கூடிய தெய்வம், கண்டிப்பா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய தெய்வமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ, சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை, இந்த 3 தினங்கள் ஏதாவது ஒரு தினங்கள்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க.
அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருடைய வழிபாடுகள் செய்யும்போது பெரிதளவு நன்மை பயக்கும். குறிப்பிட்டு வாழ்க்கையில எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இல்லது என்னுடைய கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும், என்னுடைய பிள்ளைகள் என்னை புரிஞ்சுக்கணும், வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்குங்க. அதே போல சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருடைய வழிபாடு, குறிப்பிட்டு இந்த ஏவல் பில்லி சூனியம், ஏழரை சனி சம்பந்தமான பிரச்சனைகள், சனி திசை சம்பந்தமான பிரச்சனைகள், திடீர் விபத்து, கண்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நிச்சயமா கண்டங்கள் இருந்து உங்களை காப்பாற்றுவாரு. முக்கியமா கடன் பிரச்சனை இருக்கா, கண்டிப்பா சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரோட வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா கடன் பிரச்சனை குறையும். குறிப்பிட்டு வடமாலை, அது உளுந்த வடமாலை சாத்தி அந்த ஆஞ்சநேயரை வணங்குங்க. கண்டிப்பா கடன் பிரச்சனையும் எதிரிகளுடைய தொந்தரவும் காணாமல் போகும். இதுக்கு அடுத்தபடியா நான் ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்றேன், என்னுடைய சொந்த தொழில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும், மிகப்பெரிய பதவிக்கு நான் போட்டி போடுறேன், அல்லது நல்ல ஒரு மார்க் எடுக்கணும், நான் பரீட்சையில பெரிய அளவு நான் பாஸ் ஆகணும், இப்படின்லாம் நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆஞ்சநேயரோட வழிபாடு, அதுவும் குறிப்பிட்டு சூரிய ஓரைன்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி, இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த ஆஞ்சநேயரை நீங்க வணங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பதவி வாய்ப்பு, அரசியல் வாய்ப்பு, சினிமா வாய்ப்பு, அல்லது நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்றது, அரசாங்க வழிகளில் உங்களுக்கு ஃபேவரா சாதகமா ஒரு தீர்ப்போ ஒரு பெனிஃபிட்டோ கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் கிடைக்கும். கவர்மெண்ட் செய்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாகும். அதுக்கு இந்த ஆஞ்சநேயர் வழிபாட இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த சூரியனுடைய ஓரைகள்ல தவறாம நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பிரதிபலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பா தோல் வியாதி உள்ளவர்களுக்கு, வயதான முதியவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்றோ உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்யுங்க. புண்ணியம், தர்மம் உங்களுடைய தலை காக்கும். தான தர்மம் தான் மிகப்பெரிய புண்ணியமாக வலுத்து உங்களை பல பிரச்சனையும் காப்பாற்றும். தெய்வ வழிபாடுகளோடு சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பா தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு தலை போற அளவுக்கு தன்மான சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து இந்த புண்ணியமானது உங்களை காப்பாற்றும். தவறாம வயதான முதியவர்களுக்கு மற்றும் தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க, பெரிதளவு உங்க நன்மை பேர்க்கும். மேலும் இந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடுகள்ல குறிப்பிட்டு பஞ்சலோக சிலையாக இருந்தால் நீங்க செல்லக்கூடிய கோயில்கள்ல தேன் அபிஷேகம் செய்யுங்க. அது மிகப்பெரிய அளவு செல்வ செழிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். உறவுகள் மற்றும் சமுதாய மக்கள் ரீதியான ஒரு கௌரவத்தின் நன்மதிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். இழந்த பெயரை மீட்டு தரும். புதிய கௌரவம் பெயர் புகழை பெற்றுத்தரும். ஸோ அந்த தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நிச்சயமா பணப்பற்றாக்குறை தீரும். தவறாம நீங்க பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ மேலும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அர்த்தாஷ்டம சனி இல்லை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால வீடு, கார், வண்டி வாகனம், அதிவேகம் வண்டி வாகனத்தை இயக்குறது போன்ற விஷயத்துல கவனத்தோடு இருங்க. புதிய வீடு வாங்கினாலும் சரி, நிலம் வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, 2026 கூடுதல் கவனம் தேவை. வீடு மாற்றம் கூட பார்த்து நிதானமோடு செய்வது உங்களுக்கு நல்லது. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்று தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் வந்து தவறாமல் செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.